நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 ஏக்கர் 54 சென்ட் வக்ஃப் வாரிய சொத்தை சட்டத்துக்கு புறம்பாக பத்திரப்பதிவு செய்த வேர்க்கிழமை பத்திரப்பதிவு அலுவலர் கௌரி சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டு வேர்க்கிழமையில் 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கண்டன போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு ஜாமத்துக்கு சொந்தமான வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான 4 ஏக்கர் 54 சென்ட் நிலத்தை சட்டத்துக்கு புறம்பாக வேர்க்கிழம்பி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக இருந்த சரவணன் என்பவர் விடுப்பில் இருக்கும் பொழுது தற்காலிக பணியில் இருந்த கௌரி சங்கர் என்பவர் சட்டத்துக்கு புறம்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சட்டத்துக்கு புறம்பான ஷேக் முகமது என்பவர் தனக்கு பவர் இருப்பதாக கூறி டெல்பின் என்பவருக்கு எழுதி கொடுத்ததாக பத்திரப்பதிவாளர் இந்த சொத்தை பதிவு செய்து கொடுத்துள்ளார். பதிவு செய்த சொத்துக்கு 4 நாட்களில் இருந்த பகுதியில் உள்ள தாசில்தாரர் பட்டாம் வழங்கியுள்ளார். இப்படி சுமார் 50 கோடி மதிப்பிலான சொத்தை அரசினுடைய எந்த வழிமுறையும் கடைபிடிக்காமல் சட்டத்துக்கு புறம்பாக அபகரிக்கும் முயற்சியை சட்டத்துக்கு புறம்பாக சொத்தை தனிநபருக்கு பதிவு செய்து கொடுத்து இதற்கு உடந்தையாக இருந்த பத்திரப்பதிவுத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை தாசில்தாரர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி பூவாங்கோடு பகுதியில் அமைந்துள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த நூற்றுக்கணக்கான பெண்கள் உட்பட முஸ்லிம்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம். போலீசார் அவர்களை பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கும் சாலையின் முகப்பிலே தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை அந்த பகுதியிலே தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதுடன் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்க உரை ஆற்றினார். இந்த போராட்டத்தால் திருவட்டார அழகிய மண்டபம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்.